பனிமலையில் கூத்தாடிகள் என்ற ஒரு அழகான வரலாற்று பதிவாக அமைந்திருக்கின்றன. ஏறக்குறைய 400 பக்கம், 381 ஏறக்குறைய 400 பக்கம், 115க்கும் மேற்பட்ட ஆக்கங்கள். இந்த நூலை அறிமுகப்படுத்துகின்ற போது அதிக நேரமும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நூலில் உள்ள விடயங்களை நேரடியாக நீங்கள் வாசித்து அறிவதற்கு தூண்டக்கூடிய ஒரு வகையான ஒரு அறிமுக உரையாக, நூல் பற்றிய அறிமுக உரையாகத்தான் இந்த உரையை நான் திட்டமிட்டிருக்கிறேன். இந்த உரை 3 பகுதிகளாக நான் பிரித்து இருக்கிறேன். கொண்டு வந்து இந்த நூலில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் சார்ந்த ஒரு விடயம். இரண்டாவது, இந்த நூல் தொடர்பாக எனது பார்வை, இந்த நூலை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் போன்ற எனது எண்ணங்கள். மூன்றாவது இந்த நூலை படித்த போது சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியினுடைய செயற்பாடுகளை அவதானித்த போது எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாக எனக்கு ஏற்பட்ட எண்ணங்கள். இந்த மூன்றாவது விடயங்கள் நாங்கள் எல்லாருமே பொதுவாக உரையாடக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கலாம். இதை மூன்றையும் நாங்கள் இன்றைய நிகழ்வில் 20 நிமிடங்களுக்குள் நான் பேசுவதாக அந்த ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அந்த நேரத்தை கடைபிடிப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. இந்த நூல் நீங்கள் வடிவாக பாருங்கள், ஒரு 11 அங்கங்களாக, அதை அரங்கங்கள் என்று சொல்லுகிறோம், 11 அரங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கான தகவல்களை, அதனுடைய பதிவுகளை தேடுதல், திரட்டுதல், தொகுத்தல் என்ற 3 பணிகளையும் நண்பர் அஞ்சன் பண்ராஜா செய்திருக்கிறார். இது முதலாவது அரங்கம். இந்த சுவிஸ் நாடக அரங்க கல்லூரியில் பங்கு பெற்றியவர்களுடைய, பயிற்சி பெற்றவர்களுடைய, பயிற்றுவித்தவர்களுடைய உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளுணர்வுகள் இது பேசப்படுகின்றன. தாங்கள் எங்களை அறிந்து கொண்டோம், எவ்வாறு நடந்தது, என்னென்ன அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்தன, எதவை எமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தது என்று பல்வேறு விடயங்களை அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள். நடிகர்களாக இருந்தவர்கள் பேசுகிறார்கள், இசையமைப்பாளராக ஒருவர் பயிற்றுவித்தவர்கள் பேசுகிறார்கள். அது முதலாவது அங்கமாக துவக்கப்பட்டது. இரண்டாவதாக அதை நான் விரிவாக நான் போகவில்லை, அதுக்கு என்னென்ன இருக்குது என்பதை நீங்கள் பாருங்கள். இரண்டாவது இது ஒரு அறிமுகம் தான். இரண்டாவதாக இந்த பயிற்சி 2000 ஆண்டு சுவிஸ் நாடக கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு 3 வருட நிறைவின் பின்னர் அந்த கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா, பட்டய விழா நடக்கிறது. அந்த பட்டய விழா நிகழ்வுகள் தொடர்பாக நடந்தவற்றை அரங்கம் 2ஆக பதிவு செய்திருக்கிறார். அந்த அரங்கம் 2 தொடர்பாக இந்த பதிவிலே 2002 செப்டம்பர் 27, 28, 29களில் நிகழ்ந்த நாடக விழாவும் சிறப்பு விருந்தினர் உரையும், அதனை அடுத்து பட்டய வழங்கும் வைபவம், நிழற்பட தொகவும் அரங்கு 2இல் பதியப்பட்டிருக்கிறது என்று இந்த ஒவ்வொரு அரங்கிலும் என்னென்ன விடயங்கள் உள்ளது என்பது வரையறுக்கப்பட்டு கூறப்பட்டது. மூன்றாவது, சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியின் நாடகங்கள் பற்றிய ஊடக பதிவுகள். ஊடகங்களில் வெளிவந்த பதிவுகளை எல்லாவற்றையும் தேடி எடுத்து அவற்றை தொகுத்து அதை 3வது அரங்கு 3 என்று அதை தொகுத்திருக்கிறார். 4வது, பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் நாடகம் தொடர்பாக இந்த சுவிஸ் நாடக கல்லூரிக்கு வழங்கிய விரிவுரைகளில் இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு பகுதி 4வது பகுதி.
பகுதியாக இங்கே துவக்கப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே ஒரு சிறிய கையீடாக தனி வெளியீடாகவும் வெளிவந்தது நினைக்கிறேன். அது துவக்கப்பட்டிருக்கு. 4ஆவதாக ஐந்தாவதாக சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியில் வரலாற்று தொகுப்பு திரைப்பட தயாரிப்புகள் பற்றிய ஊடக பதிவுகள் வந்திருக்கின்றன. அவர் திரைப்பட தயாரிப்பில் ஒன்றுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கூத்தாடு. அதே மாதிரி மேரிஸ் ராமானுஜம் ஏசி சாசி நாடக ஊடகங்கள் தாசி சொல்லி தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்பட தயாரிப்புகள், அது ஆவண படம் என்று சொல்லுவோம், டாக்குமெண்ட்ரி பிலிம் என்று சொல்லுவோம், அப்படி தயாரிக்கப்பட்ட படங்கள் தொடர்பாக உள்ள பதிவுகள் எல்லாம் 5வது பதிவில் போடப்பட்டது. 6வது அனைத்துலக தமிழ் சஞ்சிகைக்கான நாடக சஞ்சிகைக்கான ஐரோப்பிய நாடகர்களுடைய ஆட்டுகையாளர்களுடைய ஒன்று கூடல் 2002 நடைபெற்றிருக்கிறது. அவை தொடர்பான பதிவுகள் பதியப்பட்டிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறார். அவர்கள் அதே நேரத்தில் அரசு பேராசிரியர் அரசு அவர்கள் அப்படி சந்தித்து பேசி அதன் ஊடாகத்தான் கட்டியம் சஞ்சிகை உருவாகி இருக்கிறது. அந்த கட்டியம் சஞ்சிகையில் 7 இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. அமைப்புறதான விவரங்களை எல்லாம் தொகுத்து திரட்டி 7வது பதிவில் பதியப்பட்டிருக்கிறது. அரங்கு 6 7 சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியின் நாடக சுற்றுலா மற்றும் செயல்பாடுகள். நாடக சுற்றுலா சொல்கின்ற பொழுது லண்டனில் அரங்காற்று குழுவினர் நடத்திய நாடக நிகழ்வுகளில் நாடக விழாக்களில் போய் நாடகங்கள் போடப்பட்டது. அப்படியான பல்வேறு செயல்பாடுகளை தொகுத்து இந்த அரங்கு 7 பதிவு செய்கிறது. அரங்கு 8 நாடகர் ஊடகர் ஏழகர் ஏசி தாசிசிஎஸ் பவள விழா 75 வயதில் நிறைவில் வெளியிடப்பட்ட மலர் அவருடைய அதே நேரத்தில் அங்கே பிரித்தானியாவிலே சுவிஸிலே நடத்தப்பட்ட நிகழ்வுகள் இவை குறித்து மனம் உருகி காசி மாஸ்டர் அவர்கள் எழுதிய பதிவுகள் இந்த அரங்கு 8 உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 9வது அரங்கில் தமிழ் சுவிஸ் நாடக கல்லூரியினுடைய நாடக பண்புகள், நாடக எழுத்து ஸ்கிரிப்ட் 6 ஸ்கிரிப்ட் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மயான காட்டம் 2, இடவப்பா, மலையப்பா, அம்மையப்பா, ஆடுகளம், எரிமலை பூக்கள் 6 ஸ்கிரிப்டுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பதிவுகளும் அங்கே இருக்கிறது. அரங்கு 10 ஒரு சுவாரஸ்யமான நேர்காணல். சிறுவர் மேடை சிறுவர் அரங்கு தொடர்பாக வேலு சரவணன் அவர்களுடைய சுவிஸ் நாடக கல்லூரி நடத்திய உரையாடல் அரங்கு 10 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரங்கு 11 கடந்த வருடம் ஐரோப்பிய தமிழ் நாடக ஒன்று கூடலில் பங்கு கொண்ட ஐரோப்பாவை சேர்ந்த சுவிஸை சேர்ந்த நாடக கலைஞர்களுடைய விவரங்கள், அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றுடன் அந்தந்த காலகட்டத்தில் வெளிவந்த வெவ்வேறு புகைப்படங்கள், வெவ்வேறு பத்திரிகைகளில் வெளிவந்த பத்திரிகைகளுடைய கிளிப்ஸ் சொல்லுவாங்க, அது அமைப்புறமாக அழகாக திரட்டப்பட்டு மிக அழகாக அச்சடிக்கப்பட்டு மிக அழகான ஒரு நூலாக இந்த நூல் எங்கள் கைகளிலே கிடைக்கிறது. இந்த நூலை ஒன்றை அமைப்பதற்கான வேலை இன்று ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, அல்லது இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இன்று சுவிஸில் அண்ணன் நாடகங்கள் செய்ய ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்தே அதுக்கான வேலைகளை, அதற்கான தயாரிப்புகளை அவர் செய்து வந்திருக்கிறார் என்பதற்கு எந்தவித மறைப்பும் இல்லாத முழுமையான ஒரு ஆதாரமாக இந்த நூல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பதிவுகளை பெறுவதும் அதனை தொகுத்தலும் இலகுவான விடயம் அல்ல. இந்த பதிவுகள் இன்று எடுக்கப்பட்ட பதிவுகளும் மிக நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட பதிவுகள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறோம். இந்த பதிவில் நான்
17 நிமிஷம் ஆகிடுது. என்ன ஒரு 8 நிமிஷம் கூட 25 நிமிஷம் ஆகிடுது. சரி, அப்போ இதிலே வந்து இனி கொஞ்சம் பேரமாகுது. இதுதான் இந்த நூல். இந்த நூலை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. இனி நான் கொஞ்சம் விஷயம் எனக்கு சொல்றதுக்கு அதை விரைவாக சொல்ல போகிறேன். இந்த நூல் எல்லா விடயங்களையும் உள்ளடங்கி இருக்கிறது. எல்லா விடயங்களையும் உள்ளடங்கி இருக்கிறதுனால் திருப்பி கூறியது கூறல் இதற்கு இருக்கிறது. திருப்பி 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 வெவ்வேறு விஷயங்கள் வரும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஆனால் இந்த நூலை ஒரு விருந்து மாதிரி தான் நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய விருந்து இருந்தால் அந்த விருந்தில் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தேவையானவற்றை எடுப்பதற்குரிய முறையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை சுருக்கமாக எல்லாத்தையும் இவரே ஏற்படுத்தி ஒரு சுருக்கமாகவும் தந்திருக்க முடியும். அந்த தேர்வை அங்கே மேற்கொள்ள வேண்டும். தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் உங்களிடம் தந்துவிட்டு அதில் எவற்றை வந்து எங்களுக்கு தேவையானதை எடுக்குமாறு அவர் எங்களிடம் தந்திருக்கிறார். இந்த நூலை வந்த வகையில் பார்க்கின்ற போது எதிர்காலத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு, சமகால தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த நூல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் தான் தீர்மானிக்காமல் எதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று தான் தீர்மானிக்காமல் இருப்பவர் அனைத்தையும் எங்கள் முன்னால் வைத்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று, உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் உண்டு கொள்ளுங்கள் என்பது போல, உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது போல இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த நூலை இலகுவாக தங்களுக்கு தேவையானவற்றை பயன்படுத்துவதானால் இவ்வளவற்றை வைத்துத்தான் அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்ற போது ஒரு ஆலோசனையை சொல்லலாம். அது ஏற்கனவே உணராத விடயமும் அல்ல. இந்த நூலில் உள்ள விடயங்களை டிஜிட்டல் வடிவத்துக்கு கொண்டு வாருங்கள். அது மிகவும் முக்கியம். 2 காரணத்துக்காக முக்கியம். கொண்டு வந்து இதில் உள்ள விடயங்களை தங்களுக்கு தேவையானவற்றை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய முறையிலே அவற்றை எடுத்து அதனை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுப்பது, பயன்படுத்துவதற்கு அது இலகுவான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஒன்று. இரண்டாவது, எதிர்காலத்தில் நாடக வரலாற்றை தேடுபவர்கள் இயற்கை நுண்ணறிவு சாதனங்களை பயன்படுத்துவதுதான் இங்கே அதிகரிக்க போகிறது. ஏஐ சொல்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கின்ற அதற்கு என்றபடியால் இந்த சுவடி அல்லது வரலாற்று பதிவு காப்பிரைட் காப்புரிமையால் கட்டுப்படுத்தப்படாமல் திறந்த உரிமை கொண்ட ஒன்றாக எவரும் பயன்படுத்தக்கூடியதாக அதனை நாங்கள் டிஜிட்டல் வடிவத்தில் கொண்டு வருவது எதிர்காலத்தினுடைய தேவைக்கு அவசியம் என்று நான் உணர்கிறேன். அவற்றை வந்து இவர்கள் கவனத்தில் கொள்வது நாங்கள் என்று நினைக்கிறேன். இன்னொரு விடயம், இந்த நூலிலே இந்த எழுதப்பட்ட விடயங்கள் எப்போது எழுதப்பட்டது என்பதை ஓரளவு உணரக்கூடியதாக இருக்கிறது. எனினும் துல்லியமாக திகதிகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் வரலாற்று ரீதியாக சிந்திப்பவர்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும் என்றது ஒரு எண்ணம். அடுத்தது வந்து இந்த நூலிலே நாடக அரங்க பயிற்சியை பெற்றவர்கள் இந்த பயிற்சியினூடாக தாங்கள் வாழ்க்கையிலே கிடைத்த பல்வேறு தாக்கங்களை, நன்மைகளை இன்று பதிவு செய்திருந்தால் அதில் ஒரு இன்னொரு கனதியை கொடுத்திருக்கலாம் என்பதும் ஒரு எண்ணம். இதே நேரத்தில் 2 விடயங்கள், இந்த நூலில் சொல்லப்பட்ட 2 விடயங்கள், அதில் ஒன்று இளங்கோவன் அவர்கள் சொல்லுகிறார். அந்த நூலிலே ஆரம்பத்திலே இந்த அரங்கங்களுக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரங்கத்துறையினுடைய தலைவராக இருக்கின்ற ரமதர்ஷினுடைய ஒரு வாக்கம் இருக்கிறது. அதை விட சிங்கப்பூர் நாடகவியலாளர் இளங்கோவனுடைய வாக்கம் இருக்கிறது, அண்ணனுடைய ஒரு வாக்கம் இருக்கிறது. இளங்கோவன் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகின்றார். மேற்கு கிழக்கு பண்பாடுகள் இணைத்து செய்யப்படுகின்ற போது மேற்கு பண்பாடுக்கு கிழக்கின் பண்பாடு அமிழ்ந்து போகிற ஒரு சூழலை உருவாகக்கூடும். அவ்வாறான கலை சுரண்டல் நடந்து கொள்ளலாம். அப்படியானால் அது ஒரு நவகாலத்துவ திருட்டாகவும் போய்விடும். தமிழ் நாடகத்துறை தனித்துவமான அடையாளங்களோடு இருக்கின்ற போதுதான் அவற்றை தவிர்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். நான் நினைக்கிறேன் அஞ்சனுடைய படைப்புகள் அனைத்திலும் ஒரு தனித்துவமான சுவிஸ் நாடக கல்லூரி உட்பட
ஒரு தனித்துவமான வலுவான அடையாளத்துடன் அது கொண்டு வரப்பட்டதனால் அதில் இந்த சுரண்டலுக்கோ திருட்டுக்கோ இடமில்லாமல் சமபலத்துடன் இந்த 2 இடத்திலும் நிற்கக்கூடியதாக, என்ன சொல்ல போனால் நாங்கள் ஒரு பலம் கூடியவர்களாக நிற்கக்கூடிய முறையிலே அதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் நடைமுறையிலே காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு விடயத்தை சிவத்தம்பி சார் குறிப்பிடுகின்றார். இந்த எங்களுடைய கூத்தில் உள்ள முக்கியத்துவத்தை உலகம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று அதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்து கொண்டு இந்த நூலை படிக்கின்ற போது எனக்கு ஏற்பட்ட எண்ணங்கள் அவை தொடர்பாகவும் மிக சுருக்கமாக கூறி நிறைவு செய்கிறேன். ஒன்று, இந்த நூலை படிக்கின்ற போது எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்கின்ற பொழுது 25 வருடங்கள் அதுக்கு பிந்தின வருடங்கள் மிக ஆத்திரமாக செயல்பட்டு கொண்டு வந்த சுவிஸ் நாடக கல்லூரி தன்னுடைய செயல்பாட்டை இன்னும் வலுவாக்குவது தொடர்பாக எத்தகைய எண்ணங்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அறிய விரும்பும். அதை பற்றியும் அவர்கள் பேச வேண்டும், எண்ணம் அவர்கள் வலுவாக இயங்க வேண்டும் என்றது ஒரு பதிவு, ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, சிறுவர் மேடை அல்லது சிறுவர் அரங்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடம். பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லலாம், முக்கியமானவர். அதே நேரத்தில் சாம் ரஜிதா அவர்கள் நீங்கள் அங்கே சிறுவர்களோடு இயங்குகிறீர்கள். அந்த சிறுவர் அரங்கத்தை எவ்வாறு வலுப்படுத்தலாம் எதிர்காலத்தில் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்கலாம். மூன்றாவது, புத்தாக்கங்கள் வருவதாக இருந்தால், இனோவேஷன்ஸ் வருவதாக இருந்தால் பிழை விடுவது சம்பந்தமாக பயம் இருக்கக்கூடாது. நாங்கள் பிழைக்கிறதுக்கு பயப்பட்டால், புதுசாக முயற்சிக்கிறதுக்கு பயப்பட்டோம் என்றால் புதுசாக செய்யலாம். இந்த பயிற்சிகள்ல ஒரு எதிர்பார்ப்பு பெர்ஃபெக்ஷன். அப்ப இந்த நாங்கள் செய்த பயிற்சிகள் எங்களோட புத்தாக்க சிந்தனைக்கு தடையாக போகின்றனவா, அல்லது போய்விட்டிருக்கின்றனவா, அல்லது உதவியாக இருந்திருக்கின்றனவா, அல்லது புத்தாக்கங்கள் அதிகரித்திருக்குதா அல்லது குறைந்திருக்குதா என்றபடியாக நாடகத்தில் ஈடுபடுகிற நாங்கள் இந்த பெர்ஃபெக்ஷனை போகின்ற போது பிழைவிட்டு பழகிறதுக்கான அந்த இடமும் எங்களுக்கு தேவை என்ற எண்ணமும் எனக்கு உண்டு. அது தொடர்பாக அப்படின்னா நான் புதுசாக முயற்சிப்போம். புதுசாக முயற்சி சிறப்பாக தயாரிக்கிறது தேவை என்று சொல்லவில்லை. புதுசாக முயற்சிப்பதற்கு அச்சம் பெறக்கூடாது என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அடுத்த விடயம் மூத்தோர் அரங்கு. இந்த எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் மூத்தோர்கள் ஒரு அறை போல பெருக போகிறோம். மூத்தோர்கள் நிறைய சுகாதார சிக்கல்களை, மன அழுத்தங்களை, நினைவு மறதிகளை சந்திப்ப நிலைமை இருக்கின்ற போது அரங்கம் அவர்களுக்கு ஒரு வழிகாலாக அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மூத்தோர் அரங்கம் மீது எவ்வளவு கூடுதல் கவனம் செலுத்தப் போகின்றோம் என்றதை கூறி நிறைவாக எங்களுடைய ஆடல் பாடல், மரபுசார் ஆடல் பாடல்களை மிக சிறப்பாக சிறிய சிறிய வடிவங்களை பயிற்றுவித்து அவர்களை நாங்கள் எல்லாவற்றையும் நாடகங்களாக செய்ய வேண்டும் என்று உணராமல் எங்களுடைய ஆடல் பாடல் வடிவங்களை எங்களுடைய இளைய தலைமுறைக்கும் இங்கே அனைத்துலக சமூகத்திற்கும் என்ன அழகாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பல்வேறு பணிகள் எங்கள் முன்னால் இருப்பது போன்ற உணர்வு இருக்கிறது என்பதை கூறி இந்த அழகான ஒரு முயற்சியை செய்து நிறைவு செய்திருக்கின்ற அன்றைக்கு வாழ்த்தை கூறி சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியைச் சேர்ந்து நீண்ட உழைப்புடன் செயல்பட்ட அனைவரையும் வாழ்த்தி உங்களுடைய செயல்பாடுகள் மேலும் தொடர வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாடுகளில் இருந்து இங்கு வந்திருக்கின்ற கலை ஆர்வலர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.